ஸ்ரீமத்ரங்கசடாதிபதம் ஸ்ரேயோநிதம் சம்ஸ்ரீயே. அதாவது நம்மளுடைய மடத்தில் 42ஆம் பட்டம் அர்த்தத்தில் அலங்கரித்த இந்தினோட்டு எழுங்கன்னு சொல்லக்கூடிய ஸ்ரீரங்க சடகோபேதீந்திர மகாதேசியனுடைய வார்ஷீக திருநட்சத்திரம். நம்மளுடைய மடத்தில் எந்த அழகிங்கர்களுக்குமே நம்ம மடத்தில் எந்த ஒரு அழகிங்கர்களுக்குமே ஒவ்வொரு விதமான ஒரு சாதி, அதாவது புகழ் உண்டு. அவ்வாள் புகழ விரும்பலைன்னாலும் யதார்த்தமாக அதெல்லாம் இருக்குது. அப்படியில் இந்த இந்திமோட்டு அழகிங்கன்னு சொல்கிறவர் அந்த நாளில் இவ்வளவு சௌகரியங்கள்லாம் கிடையாது. ரொம்ப சிரமப்பட்டு தான் ஒவ்வொரு காரியங்களும் ஒன்றொன்றும் படிக்கணும். அதோடு இல்லாத எல்லாத்துக்குமே திரவியம் முக்கியம். அதாவது திரவியம்னா பணம் முக்கியம்தான். அது இருந்தால் தான் எல்லாம் பண்ண முடியும். அந்த மாதிரியில் இல்லாத ரொம்ப சிரமப்பட்டு குஞ்சுபர்த்தி பண்ணிட்டு சாஸ்திரங்கள் எல்லாத்தையும் அபியாசம் பண்ணி இங்கே முடியாத காசிக்கு நடந்து போய் அதெல்லாம் ஒரு முடிவு காரியமாக இப்போ நம்ம இங்கேருந்து வாசலில் போகணுன்னா கூட புகழாலெல்லாம் வந்துட்டு டூ வீலர் வச்சுக்கிறான், புகழாலையும் அதெல்லாம் போகிறான். இப்படி எல்லாம் போட்டுக்கிற மாதிரி அதெல்லாம் இல்லாத அந்த மாதிரி நடந்துக்கு போய் காசியில் போய் எல்லாத்தையும் நல்லா அபியாசம் பண்ணினார். அந்த நாளில் பெரிய மகா வித்வான்கள்லாம் இந்திமோட்டு அழகிங்கிறனால நிறையா மகா வித்வான்கள்லாம் இருந்தவா. அப்போ காரைக்குறிச்சி பெரிய காரைக்குறிச்சி சின்ன அழகிங்கர் தேவனார் உலகம் அழகிங்கருடைய தோப்பனாரை போட்டு அடுத்த ஸ்தானத்துக்கு ஏற்பாடு பண்ண வேண்டியது அப்படின்னு அழகிங்கருடைய தோப்பனார்கிட்ட நியமித்தார். அந்த அழகிங்கர் அப்போ இந்திமோட்டு காரைக்குறிச்சி சின்ன அழகிங்கருக்கு இந்த தேவனார் அழகிங்கிட்ட ரொம்ப அபிமானம். அதில் ஒரு இது உண்டத்தினால சொன்னார். அப்போ அந்த திருவேங்கடாச்சார சுவாமி, அதாவது தேவனார் தோப்பனார், மனுஷால நான் ஏற்பாடு பண்ணித்தரேன், அழிங்கிறத பற்றி விசாரப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்திமோட்டு அழகிங்கரை போய் பிரார்த்தித்து அழைச்சின்னு ஆசிரமம் ஸ்வீகாரம் பண்ணி வச்சார். ஆசிரமம் ஸ்வீகாரம் பண்ணி வச்சு அப்போ பெரிய அழகிங்கர், அதாவது நம்ம மடத்தில் காரைக்குறிச்சி சின்ன அழகிங்கருக்கு தாத்தா சுவாமின்னு தாத்தா அழகிங்கர்னு பேர். ஏன்னா ரொம்ப வயசு கழித்து தான் சன்னியாசம் ஆகிட்டார். அந்த மாதிரி இருக்கிறதுனால அவரோட கூட 2 பேருமா 12 வருட காலம் ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில் 2 அழகிங்கருமாக இருந்து திருமாலுக்கு திருவாராதனை கைங்கரியங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தார். அப்போ இந்த அழகிங்கருக்கு இந்திமோட்டு அழகிங்கருடைய என்ன ஒரு திருவுள்ளம்னு சொன்னால், படிக்கிறது எவ்வளவு சமம்னு வித்வானேக விஜானாதி வித்வஜன பரிசிரமம், எவ்வளவு கஷ்டம் இந்த படிப்புக்கு என்ன போகணும் என்ன சிரமங்கள் அப்படிங்கிறதுனால தான் ஆஸ்தானத்துக்கு வந்த பிறகு சில காரியங்கள்லாம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணியிருந்தார். அந்த அழகிங்கர் பரமவிச்சதுக்கப்புறம் அந்த அழகிங்களுடைய கைங்கறி எல்லாத்தையும் நன்னா பண்ணிட்டு அங்கங்கே சஞ்சாரமாக எழுகிற போது மதுராந்தகத்துக்கு வந்தபோது மதுராந்தகத்தில் ஒரு கலாசாலை, அதாவது வித்யாபியாசம் பண்ணுறதுக்கு எவ்வளோ சிரமம்னு அழகிங்க தெரிஞ்சதுனால அது ஒரு கலாசாலை. அதோடு இல்லாத வித்வத் சதஸ், ஏன்னா வித்வான்களை கூப்பிட்டு எப்படி கௌரவிக்கிறது ஒரு காரியம் பண்ணணுங்கிறதுக்கோசரம் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் சதஸ் இருக்கிறதுனா அதுக்கு மூலம் நம்ம தான், நம்மகிட்ட இருந்தால் சதஸ் நம்ம அழகிங்களுடைய இந்திமோட்டு அழகிங்கிறனால ஆரம்பிக்கப்பட்ட சதஸுக்கு அப்புறம் தான் இன்றைக்கி எல்லோரும் சதஸ் பண்ணுறது சந்தோஷம் நமக்கு. ஏன்னு கேட்டால் நம்மளுடைய இதிலேருந்து அது மாதிரி நடக்கிறது எனக்கு அந்த மாதிரி இது ஒன்றும். அப்புறம் மாத பத்திரிகை சிம்மப்பிரியா, நம்மளுடைய மடத்தினுடைய காரியங்கள்லாம் என்ன, மகா வித்வான்கள்லாம் அது விஷயங்கள் எல்லாத்தையும் எழுதி அதை எல்லாரும் தெரிஞ்சுக்க முடியுமாக பண்ணணுங்கிறதுக்காக 3 காரியத்தையும் சங்கல்பம் பண்ணிட்டு அதே மாதிரி மதுராந்தகம் கலாசாரம் ஆரம்பித்து இன்றைக்கி 80 வருஷம் 80 வருடமாக அந்த இடத்துல ஆரம்பித்து இன்றைக்கி எத்தனையோ வித்வான்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்ம சன்னதி சிக்ஷாவில் அல்லாத வித்வான்களும் கூட நம்ம மடத்தில் நம்ம கலாசாலையில் வாசிச்சவா தான் ஒருத்தரும் வேறு எங்கேயும் பண்ணுவாங்க. நம்மளுடைய கலாசாலை சம்மனுடைய அனுகிரகத்தினால தான் மாத்திரவா. அதுக்கப்புறம் வித்வத் சதஸ் ஆரம்பித்து அந்த வித்வத் சதஸை இன்னி வரலும் கூடாத அழகிங்கருடைய திருவுள்ளத்தில் அந்த அழகிங்கர் திருவுள்ளம் யார் வராளோ அவளுடைய திருத்தத்தை பண்ணினாலும் சரி, எப்படி பண்ணினாலும் சரி பண்ணினார். அதுக்கப்புறம் தேவனார் அழகிங்கர் குறைச்சலாக தான் 2 வருடம் தான் இந்த சதஸை நடத்தியாச்சு. அதுக்கப்புறம் முக்கூர் அழகிங்கர் 35 வருடம் இந்த சதஸை இதில் வேறு என்ன ஆவணி ஹஸ்தத்தில் 10 நாள் வச்சு எல்லா வித்வான்களையும் கூட்டு எல்லாரும் வரணும். வேதாத்தியனம் இல்லை, சாத்திரம் இல்லை, எல்லாரும் வரலாம், எல்லாரும் கொடுக்கணும். அந்த அழகிங்கர் பண்ணியாச்சு.
அதுக்கு மேலே வசந்ததாக வெள்ளிவளாழிங்கர் இந்த சதஸை 24 வருடம் கூடாத ரொம்ப சதஸில் பெரிய பெரிய வித்வான்கள் எல்லாமே கூட்டு அவளுக்கு எல்லாமே கௌரவமாக பண்ணி ரொம்ப நன்னா வசதியாக பண்ணியாச்சு. அந்த மாதிரி அந்த அழகிங்குடைய திருக்குள்ளத்தில் என்னன்னு கேட்டால் இந்த சம்பிரதாயமானது தழைச்சு வரணும், மேல் மேலும் வரணும்னு அந்த மாதிரி அந்த அழகிங்கர் பண்ணின அழகிங்கருடைய இன்றைக்கி திருநட்சத்திரம். அந்த திருநட்சத்திரத்தினால நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் நல்ல காரியங்கள் பண்ணணும். அது பண்ணினா தான் மேலே இந்த நம்மளுடைய சம்பிரதாயமானது மேலும் மேலும் அபிவிருத்தியாகணும். அந்த எண்ணம் தான் அந்த அழகினுடைய திருவுள்ளத்தில். ஆனால் அந்த நாள்லெல்லாம் இப்படியெல்லாம் சௌகரியங்கள் இருந்து இல்லாத காலத்தில் கூட வண்டியில் தான் அழகர் பல்லாக்கில் தான் ஏழியாகும். பல்லாக்கில் ஏழி நித்தியம் ஒரு 10 கிலோ 10 மைல் போய் அங்கங்கே போய் இதுவெல்லாம் வரணும், ஹைதராபாத் வரலும் போய் எல்லாத்தையும் பண்ணி எல்லாத்தையும் வந்து அதுக்கப்புறம் உடம்புல திருமேனியில் அசௌக்கியத்தினால இங்கே திருவள்ளூர்லேயே வேலை எழுந்தாச்சு. இப்போவும் கூட அந்த அழகிங்கர்கள் இந்த இடத்துல அந்த ஒரு விக்கிரகம் இதில் சொதையில் பண்ணி வச்சுருக்கோம். அந்த இடத்துல அப்போ போது திருமேனிக்கு பாங்கு இல்லாத ஒன்று தேவநாராயணங்கிற கூட்டு ஆஸ்தானம் வாங்கிக்கணும்னு நியமித்தாச்சு. அப்போ தேவநாராயணங்கிறது தாயார் இருந்தாலும் தாயார் வந்து அதெல்லாம் கூடாது, அவர் கொடுக்கக்கூடாதுன்னா சொன்னேன். இருந்தாலும் அழகிங்கருடைய திருவுள்ளத்தை சிரசாக வகிக்கணும்னு தேவநாராயணங்கர் அது மாதிரி சொல்லிவிட்டு தேவநாராயணங்கர் சன்னியாக வேண்டு 2 பேருமாக 2 வருஷங்கள் இருந்தார். 2 வருஷங்கள் இருந்தார். அதுக்கப்புறம் அப்படி ஒரு எல்லா விஷயத்துலேயும் தனக்கு முன்னோட ஆச்சாரியனோடையும் கூட இருந்தார், தனக்கு பின்ன வந்து அவருக்கும் கூட இருந்து எல்லாத்தையும் பண்ணி கொடுத்து அப்பேற்பட்ட ஒரு பெரிய மகன் நிமோட்ட அழகிங்கருக்குடைய அதை அப்போ சொல்லுவான். இத்தனை பேர் இருக்கிற போது எனக்கு எப்படா பெருமாள் சன்னியாசம் கொடுத்தான்னு சொல்கிற போது சாய்ப்பறான். அது ஒரு நம்ம நித்தியம் இதில் நித்தியானுசந்தானத்தில் மங்களத்தில் சொல்கிற போது சொல்கிறோம். நம்ம இவையோட யார் அவன் வரிக்கிறானோ அவனுக்கு தான் சன்னியாசம் கிடைக்குமே தவிர பாக்கி பேர் கிடைக்காது. இத்தனை வித்வான்கள் இருக்கிற போது பெருமாள் என்ன நியமிச்சிருக்கான் பார்த்து அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாகுமா. அந்த அழகிங்கர் இங்கே இருந்து இந்த ஊர்லேயே பிருந்தாவனம் அது ரொம்ப விசேஷமாக இது வர்றாவணும். நம்ம நல்லா பண்ணுற நம்ம மடத்துலேயும் அழகிகள் எல்லாம் இங்கே அதாவது மண்டபத்தில் எத்தனை அழகிங்கர்கள் இருக்காரோ அத்தனை பேருக்கும் ஆர்ஷீகத்திற்கு போது சம்பாதனை பண்ணுற வழக்கம் நம்ம மடத்தில். பாக்கி இதுக்கு முன் இருக்கிற அழகிகளுடைய இப்போ இருக்கிற எங்களுடைய ஆச்சாரியர்களால் அவளுக்கு உற்சவமாக பாராயணங்கள் சததெல்லாம் வச்சு கொண்டாடி பாக்கி அழகிகள்லாம் அந்த திருநட்சத்திரத்தன்னைக்கு ஒரு இதெல்லாம் பண்ணுற வழக்கம். அந்த மாதிரியில் இன்றைக்கி இங்கே ஓட்டு அழகிகளுடைய 147வது திருநட்சத்திரம் வந்து இருந்து நம்ம எல்லாரும் அந்த அழகிகளுடைய சாசனப்படி எல்லாருமே நம்மளுடைய சம்பிரதாயத்தை நன்னா தெரிஞ்சுக்கணும். அதுக்கோசம்தான் இந்த நிருசிம்ம பிரியாவை ஆரம்பித்தார். இப்போ எல்லாருக்கும் நமக்கு அதில் வந்து எல்லாம் இப்போ என்ன வந்துட்டு இதில் வரலாம், இதில் பார்க்கலாம், இமெயிலில் பார்க்கலாம், அதை பார்க்கலாங்கிறது. இந்த புஸ்தகம் வாங்கிறது புஸ்தகம் படிக்கிறதே நின்று போச்சு எல்லாருக்கும். அது வேறு ரொம்ப எந்த புஸ்தகமாக இருந்தாலும் கூட படிக்கிறதே நின்று போச்சு. படித்தா எது கேட்கறதுக்காக படிக்கிறதுல தான் படித்தா 4 மடங்கு பழகும், எழுதினா 10 மடங்கு பலன் உண்டு அப்படிங்கிற அது மாதிரி இருக்கிறத நாம் எல்லாரும் சுமப்பிரியா வாங்கி அதில் என்ன எழுதுறா என்ன விஷயம் நமக்கு என்ன இருக்குதுன்னு எல்லாம் போட்டுருக்கோம். அதை எல்லாரும் வாங்கி அந்த அழகியருடைய திருவுள்ளத்தை சொல்லும். அந்த அழகியருடைய திருவுள்ளம் என்ன எல்லாருடைய எழுதும் அதில் ஸ்லோகமே எழுதியிருக்கார். இந்த நிருசிம்மப்பிரியாவானது ஒவ்வொருடைய கிரகத்திலையும் இந்த நிருசிம்மனுடைய கிரகத்தால் நிருசிம்ம பிரியாவில் இருக்கணும் அப்படின்னு அந்த ஸ்லோகத்தில் ஆரம்பத்திலேயே எழுதியிருக்கார். அந்த மாதிரி எல்லாரும் அதை நாம் எல்லாரும் அனுஷ்டித்து இந்த புஸ்தகங்களை வாங்கி படித்து நல்ல விஷயங்கள்லாம் எழுதுகிறா. இன்னும் நிறையா பேர் வாசிக்கிறதுனால நன்னா எழுதணுங்கிறதெல்லாம் தோன்றுறது. இப்போவும் கூட லக்ஷ்மி சகஸ்ரநாமத்தை பற்றி எழுதுகிறோம், ஒவ்வொரு ஸ்லோகமும் எழுதிட்டு வரோம். அந்த மாதிரியெல்லாம் எல்லாம் நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு இல்லாத இருக்காத நல்ல விஷயத்தில் ஈடுபட்டு பெருமாளுடைய அனுகிரகத்தையும் ஆச்சாரிய அனுகிரகத்தையும் எல்லாரும் அடைய முடியுமாக எல்லாருக்கும் மங்களாசாசனம் பண்ணாங்க.